உங்களுக்கு ஏன் நான் ஃப்ரீயா அனுப்பணும்? என் மேல கை வச்சீங்கன்னா இதுதான். பாக்யலட்சுமி சீரியல் நடிகை மீது கொதித்தெழுந்த பெண். நடந்தது என்ன? இந்த போட்டோ அட்டாச் பண்ணிருக்காங்களா, இவங்களை நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க. நம்ம ஒவ்வொருத்தரையா போய் கதவை தட்டிட்டு இருக்க நமக்கு வேலை இல்லை. ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்கிட்ட இதே தான் கேட்டாங்க. அவங்க எப்படி தெரியுமா, செல்லக்குட்டி பட்டுக்குட்டி ஆளை வச்சுலாம் நீ ஃபேக்கு, நீ ஏமாத்துற, ஒரு விஷயம் தெரியாம நம்மள கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல நீங்க நடிகர்கள் கிட்ட பிச்சை எடுக்கிறது தப்பு. சீரியல் ஆக்ட்ரஸ் கம்பம் மீனா யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த நாளைக்கு எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஓவர்ல வீடியோ பேசி போடுறேன், பேஸ் பண்ணி போடுறேன், ப்ரமோஷன் வீடியோ போட்டு தரேன். ஓகேவா? எனக்கு எதுக்கு சொல்லுங்க. நாளைக்கு டிஸ்பேச் பண்றோம். பட் ரெண்டு ப்ராடக்ட் தான் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். ஸோ ஒன்று நீங்கள் பேசி கொலா போடுங்க, இன்னொரு ரீச் பண்ணி கொலா போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரீச் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கடுத்து என்ன கனெக்ஷன் வேணும் ரெகுலராக கூட சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி என் பேஜ் இந்த மெசேஜ் இந்த ஃபோனுக்கு மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்க எல்லா ஃபோனுக்கும் மெசேஜ் போட்டாங்க. மேம் எனக்கு சாரி வேணும். நாங்கள் மெயினாக யாருக்கும் கொலாப் கொடுக்கறது இல்லை. சரி, விரும்பி வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு 4 அனுப்ப முடியாது. அவங்க 3 சாரியும் ஒரு பிளவுஸும் சூஸ் பண்ணாங்க. 4 அனுப்ப முடியாது மேம். ஒரு சாரி ஒரு பிளவுஸ் நான் அனுப்புறேன். நீங்கள் வீடியோ போடுறத பார்த்துட்டு நான் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் ப்ராடக்டை வாங்கிட்டு இந்த மாதிரி தான் வராங்க. ப்ராடக்டை வாங்கிட்டு திரும்ப வீடியோ போடுறது இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரையா போய் கதவை தட்டிட்டு இருக்க நமக்கு வேலை இல்லை. ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அனுப்புற வரைக்கும் என் பேஜை ஃபாலோ பண்றது என்ன, எனக்கு மெசேஜ் அனுப்புறது என்ன, மேம் ப்ராடக்ட் அனுப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறதுன்னு அவ்வளோ இருந்தாங்க. ப்ராடக்ட் ரிசீவ் ஆன உடனே எனக்கு இன்னும் 2 புடவை எப்போ அனுப்புவீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் கிளியரா சொன்னேன், முதலே நான் சொல்லிட்டேன், இந்த 2க்கு வீடியோ போடுங்க மேம், நான் 10ஆம் தேதி வீடியோ போடுறேன் மேம், எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு வேணும். எங்களை ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க, என்னமோ அவங்க பே பண்ணி வாங்குற மாதிரி. சோ இது வந்து நாங்க ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். நீங்க கொலா போட்ட பிறகுதான் அது வந்து நீங்க உங்க ஒர்க் பண்ணதுக்கு இது. டிடி பொன் ஏஞ்சல் பொட்டிக் என்ற இன்ஸ்டா தளம் மூலம் பொட்டிக் விற்பனை செய்து வரும் பெண் குற்றச்சாட்டு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, பாக்யலட்சுமி சீரியலில் வரும் நடிகை கம்பம் மீனா என்னோட ஐடிக்கு மெசேஜ் பண்ணி, உங்களுக்கு நான் கொலாபரேஷன் பண்ணித்தாரேன், எனக்கு நீங்க சேலையும் பிளவுஸும் தர முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு நானும் சரின்னு சொல்லி அனுப்புனேன். ஆனா அவங்க சொன்ன மாதிரி என்கிட்ட நடக்கலன்னு குற்றச்சாட்டு வீடியோவை தொடர்ந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில போட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த போட்டோ அட்டாச் பண்ணிருக்காங்களா, இவங்களை நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க. இவங்க வேற யாரும் இல்ல. முன்னாடி பாக்யலட்சுமி சீரியல்ல வேலைக்காரியா நடிச்சிருப்பாங்க, சர்வெண்டா நடிச்சிருப்பாங்க. அவங்கதான். இவங்களுக்கு வேலை என்னன்னா, ஆன்லைன் கம்ப்ளீட்டா பொட்டிக்கு, நகை ஷாப்பு என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் போட வேண்டியது, 5 புடவை கொடுங்க, 5 பிளவுஸ் கொடுங்க, எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு எல்லாம் வாங்க வேண்டியது. அதோட யாருக்கும் கொலா ப்ராப்பரா போட்டு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. நம்ம இதே வேலையா பார்ப்போம்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நிறைய பேரு நான் இந்த வீடியோ பார்ட் 1ல போட்டோன்னே அவ்வளவு பேரும் கமெண்டும் பண்ணிருக்காங்க, பர்சனலா டிஎம் பண்ணிருக்காங்க. மேம் நாங்க ஏமாந்துட்டோம் மேம், என்கிட்ட இதே தான் கேட்டாங்க. அவங்க எப்படி தெரியுமா, செல்லக்குட்டி பட்டுக்குட்டி, எனக்கு இதை பண்ணி கொடுத்துரு பட்டுக்குட்டி, எனக்கு கல்யாணம் வருது, ஃபங்க்ஷன் வருது, திருவிழா வருது, இவங்க வேலை இதுதான். தொடர்ந்து இவங்க முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மைதானா என்று நியூஸ் தமிழ் செய்தியின் மூலம் பாக்யலட்சுமி சீரியலில் வரும் நடிகை கம்பம் மீனாவை தொடர்பு கொண்டு பேசியதில் என்ன சொன்னா, இந்த 2 சேரியும் எனக்கு ஒரு பிளவுஸ் அனுப்புங்கப்பா, நான் உங்களுக்கு வந்து ரீல்ஸ் போடுறேன், வாய்ஸ் ஓவர் போட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டு தரேன்னு தான் சொன்னேன். இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை இது. அப்ப சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு சேரியும் ஒரு பிளவுஸும் அனுப்பிட்டாங்க. நீங்க கேட்டது 2 சாரியும் ஒரு பிளவுஸும்? ஆமாயா, 2 சேரி ஒரு பிளவுஸுக்கு அவங்க ஒரு சேரி ஒரு பிளவுஸும் அனுப்புனாங்க. அனுப்புனோடனே நான் சொன்னேன், வந்துருச்சு. வந்தோடனே நான் கேட்டேன், என்னப்பா ஒரு சேரி ஒரு பிளவுஸ் அனுப்பியிருக்கிறீங்க, அது இல்லாம எனக்கு அந்த பிளவுஸ் வந்து இந்த சேரிக்கு எனக்கு செட் ஆகாது, அது நான் கம்பத்துல ஊர்ல இருக்கிற ஃபங்க்ஷனுக்காக தான் நான் சென்னையில இருக்கிறதுக்கு இல்ல, ஊர்ல இருக்கிறதுக்கு. ஆனா அந்த பிளவுஸ் வந்து பேட்டர்ன் பிளவுஸ், அந்த ஸ்லீவ் வந்து நெட்ல இருக்கும், அது அங்க தைக்க முடியாது, கம்பத்துல தைக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த பிளவுஸ் வச்சுட்டு அந்த சேலையிலேயே பிளவுஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிளவுஸ்ல அதை வெட்டி அதை நான் தச்சு அந்த சேரிய நவம்பர் 10ஆம் தேதி அவங்களுக்கு நான் வீடியோ 2 வீடியோ போட்டு கொலாப் கொடுத்துட்டீங்க. ஆமா, என்னன்னா அந்த அதையும் சொல்லிடுறேன், அவங்க நவம்பர் 4ஆம் தேதிக்கு முன்னாடியே எனக்கு அனுப்பிட்டாங்க. அப்ப நவம்பர் 4ஆம் தேதி எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டும் போடுறாங்க, மேடம் இன்னும் போடவே இல்ல, சரி போடல அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொன்னேன், இல்லப்பா 10ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்காக தான் நான் கேட்டேன், 10ஆம் தேதி கல்யாணத்துல கட்டிட்டு நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன்னு சொன்னேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லவும் நவம்பர் 10ஆம் தேதி நான் வந்து வீடியோ போட்டு
அவங்களுக்கும் கொலாப் கொடுத்து அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 80,000 வியூஸ் போய் அப்பயும் என்கிட்ட நிறைய வந்து என்கொயரிஸ் வருது, இந்த சேரிய பத்தி வருது. அப்ப நான் அந்த நம்ம கொலாப் கொடுக்கறதுனால அவங்க இது என்னது ஒன்னா தானே இருக்கும். அப்ப அந்த கமெண்ட்ஸ் வருது, அந்த கமெண்ட்ஸ்க்குள்ள இவங்களோட லிங்கை தான் நான் அனுப்புறேன். அவங்க கேட்கறாங்க, சரி கேட்கறாங்க, நீங்க அவங்களுக்கு விளம்பரப்படுத்துறீங்க. ஆமா அவங்க லிங்க் அனுப்புறேன். இவங்களுக்கே கால் பண்ணி சொல்றேன், நிறைய பேர் கேட்குது, வாய்ஸ் நோட்டும் போடுறேன். இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்கப்பா, எங்க சர்க்கிள்ல கூட கேட்கறாங்க, நான் உங்க லிங்க் அனுப்பியிருக்கேன்ப்பா பேசிக்கோங்கன்னு நான் சொல்றேன். சரி, அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இதுதான்ப்பா இது நடந்துருச்சு. எங்க பிரச்சனை வந்துச்சு? இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து எனக்கு சொல்றாங்க, நீங்க சேரீக்கு தான் ப்ரொமோஷன் போட்டீங்க, பிளவுஸுக்கு இன்னும் போடல, பிளவுஸுக்கு போடுங்கன்னு என்கிட்ட சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சரிப்பா போடுறேன் நானு, இன்னொரு சேரி அப்ப அந்த 2 சேரி கேட்டேன்ல, அப்ப அவங்க ஒரு சேரி அவைலபிள் இப்ப இல்ல, அதனால இப்ப இதை அனுப்பியிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அந்த மெசேஜ் நோட் இருக்குங்களா? இருக்கு. ஓ சூப்பர். இருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஒண்ணு நான் இன்னொரு சேலை எனக்கு அனுப்புறீங்கல்லப்பா, அந்த சேலைய அனுப்புங்க, நானும் இந்த பிளவுஸ தைக்க கொடுத்துருக்கேன், ரெண்டையும் மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுறேன்ப்பா நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட சொல்றீங்க. ஆமா, இப்ப இது வந்து போன்ல பேசுறோம், வீடியோ போட்டுறேன், வாய்ஸ் ஓவர் போட்டு வீடியோ போட்டு தரேன் அப்படின்னு நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இதுக்கப்புறம் எதுக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுக்காதீங்க. வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுனால என்ன ஒருத்தங்க எப்படி பேசியிருக்காங்கன்னா, இவ ஒரு கேவலமான லேடி, இவ போய் பிச்சை எடுக்கிறான்னு பேசியிருக்காங்க. ஆக்சுவலி டைம் பார்த்துக்கோங்க, காலையில தான் இந்த வீடியோ நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஒரு கேவலமான ஒரு லேடி, ஆக்சுவலி அவங்க பிஸ்னஸ் பண்றாங்க பிறகு டிடி பொன்னூஞ்சல் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அவங்கள கேவலமானவங்கன்னு சொல்றேன்னா, முதல்ல நீங்க நடிகர்கள் கிட்ட பிச்சை எடுக்கிறது தப்பு. கண்டிப்பா அது பேர் பிச்சை தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய கடை ப்ரொமோஷனுக்கா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய புடவைகள் வந்து சேல்ஸ் ஆகணும்னா இன்ஸ்டால இருக்க நடிகர்கள் கிட்ட எனக்கு சாரி பண்ணி தரேன், பிளவுஸ் பண்ணி தரேன், நீங்க பிச்சை எடுக்கிறது நிறுத்துனீங்கனாலே இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. அதே மாதிரி போன்ல சரியா தெரியுமான்னு கூட தெரியல, நான் ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்புறேன். இந்த 4 ஐட்டம் எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஓவர்லாப் வீடியோ பேசியும் போடுறேன், ட்ரேஸ் பண்ணி போடுறேன், ப்ரமோஷன் வீடியோ போட்டு தரேன்ப்பா. ஓகேவா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் இவங்க கிட்ட போய் கேட்கல, இவங்க சொல்றாங்க இன்னொருத்தங்க நீ போய் பிச்சை எடுக்கிறேன்றாங்க, நாங்க கேட்கல, அவங்க தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க. எதுவுமே ஒரு விஷயம் தெரியாம என்னை பத்தி கேவலமான லேடி அப்படி, அதாவது நான் ப்ராடக்ட் கொடுத்தேன், அவங்கள போட சொல்லி சொன்னேன், அவங்க போடல, இன்னொரு புடவை அம்சாதான் போடுவேன்னு சொன்னாங்க. சோ என்னோட ஆதங்கத்தை நான் பேசினேன். அது இவ்வளோ பெருசுக்கு வைரல் ஆகும், இவ்வளோ பேர் இதை பத்தி ஆர்கியூ பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு நான் பண்ணல, நான் சாதாரணமா போட்டேன். ஆனா எனக்கு இப்ப வர பிரச்சனை எல்லாம் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பிரஷர் வருது. ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயம் தெரியாம நீங்க எப்படி பேசுவீங்க? இல்ல ஆளை வச்சுலாம் நீ ஃபேக்கு, நீ ஏமாத்துற, எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க. நான் ஏமாத்துறேன்னா நான் யாருக்காவது புடவை கொடுக்காம இருந்தேன்னா நான் என்ன பண்ணேன்? ஒருத்தங்களுக்கு நான் வந்து உண்மையை சொன்னதுனால இப்ப எல்லாரும் என்ன வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து இப்பதான் புரியுது, இந்த சின்ன விஷயத்துக்கே எனக்கு இவ்வளவு பிரஷர் கொடுக்காம நான் உண்மையை சொன்னதுக்குன்னா பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்தா அதனாலதான் எல்லாருமே வாயை மூடிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன வாய்ஸ் அவுட் கொடுக்க சொல்லி சொன்னாங்க, நம்ம எங்களுக்கு பிரச்சனை, நாங்க ஃபாலோவர்ஸ் கம்மியா வச்சிருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேர் வந்தாங்க. எனக்கு பேசியே எனக்கு எவ்வளவு பிரச்சனை நான் அனுபவிக்கன்னு எனக்கு தான் தெரியும். பட் ஆனாலும் நான் என்ன ஃபேஸ் பண்ணாலும் நான் பின்னாடி போக மாட்டேன். ஏன் அப்படின்னா என்கிட்ட உண்மை இருக்கு. என்ன ஒருத்தங்க வந்து தெரியாம அப்படி பேசினதுனால தாங்கிக்கவே முடியல. நான் காலையில பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு விஷயம் தெரியாம நம்மள கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் அட்டாச் பண்றேன். இது வந்து பார்ட் 3 வீடியோ, பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க. சரியா தெரியாம கேவலமா ஒருத்தங்களை பத்தி தயவு செய்து பேசாதீங்க. அவ்வளவு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.